எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ குழிப்பணியாரம் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அளவு சொல்கிறேன். 200 கிராம் பச்சரிசி, 200 கிராம் புழுங்கல் அரிசி. இது கிளாஸில் இருக்குன்னு பார்க்காதீங்க. இது அளவு இதுவும் கலந்து பார்த்துருக்கேன். ஒரே அளவு தான். இது உளுந்து, ஒரு கைப்பிடி அளவு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். நம்ம இப்போ ஊற வச்சு மாவு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம். 8 மணி நேரம் மாவு அரைச்சி புளிக்க வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம தேவையான அளவு எவ்வளோ மாவோ அவ்வளோ தேவையான அளவு நம்ம இப்போ சுட்டால் போதும். இந்த அளவு மாவு 4-5 பேர் சாப்பிட்லாம். நம்ம இந்த அளவு போட்டோம்னா 4-5 பேர் சாப்பிட்லாம். அதனால் நம்ம தேவைக்கான அளவு போட்டுக்கிறோம். அடுத்து பணியாரத்துக்கு தேவையானது மண்டை வெல்லம் 1/4 கிலோ எடுத்துருக்கோம். ஏலக்காய் எடுத்துருக்குறோம். நம்ம இப்போ பாகு காய்ச்ச போகிறோம். மாவை நல்லா கிண்டியாச்சு. நல்லா அடியில் கொடுத்து கிண்டுங்க. நம்ம தேவையான அளவு பணியாரத்துக்கு பாகு காய்ச்ச போகிறோம். இப்போ கொஞ்சமாக ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. லேசாக பாகு கரையிறதுக்காக அந்த தண்ணி. இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம பாகு இருக்க அடுப்பில் கரையட்டும். பாகு கரைஞ்சிருச்சு. இப்போ தண்ணி அதில் ஏலக்காய் சுக்கு போட்டுக்குருவோம். வாசமாக இருக்கும். அதுக்காக தான். மாவுலேயும் போடலாம், இதுலேயும் போடலாம், நல்லாயிருக்கும். பாகு ஆற வச்சு நம்ம மாவில் இப்போ கடாயை வச்சுட்டோம். பாகு ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே கல் காஞ்சிரும், பணியார கல். அதில் ஆயில் விட்டு நம்ம மாவு ஊற்ற வேண்டியதான். பாகு ஆறிடுச்சு. இப்போ மாவில் ஊற்றி கிண்டலாம். மாவு கெட்டியாக தான் அரைச்சிக்கிறணும், தண்ணியாக அரைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பாகு ஊற்றுறோம்ல, வெள்ளைப்பாகு, அதனால் அடித்து கிண்டினீங்கன்னா அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். கல் காயட்டும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். பணியாரத்தை ஊற்றுவோம். கெட்டியாக தான் மாவு வச்சுக்கணும், தண்ணியை ஊற்றக்கூடாது, வராது. தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். தட்டை வச்சு மூடியிருக்கோம். திறந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், மாவாக இருக்குது. மூடி வச்சுருவோம். ஆயில் விட்டுக்குவோம். பபிள்ஸ் வருது, இனி வெந்துடும். திருப்பி விட்டுக்குருவோம். நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த பதத்துலேயே நீங்கள் மாவு ஊற வச்சு என்னாத்தான் சரியாக வரும். பாருங்கள், நல்லா இருக்குது பதம், கரெக்டாக இருக்குது பதம். ரொம்ப உளுந்து போட்டக்கூடாது, உளுந்து பிடிக்கி. வெந்தயமும் அதிகமாக போடக்கூடாது. 1 ஸ்பூன், ஒரு கைப்பிடி அளவு தான். இது நம்ம அதிகமாக போட்டால் அதே நம்ம கூட்டிக்கிட்டு போக வேண்டியது, அவ்வளோதான். நல்லா சாஃப்டாக மெதுன்னு வரும். சாயந்தரம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு ஈவினிங் வேலையில் செஞ்சு கொடுக்கலாம். இல்லாட்டி காலையில் ஸ்கூல் போகையில் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி, எல்லோரும் சாப்பிட்லாம். எல்லாருக்குமே பணியாரம்னாவே ரொம்ப பிடிக்கும், இஷ்டம். அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. மிக்சியிலே போடலாம். நம்ம கிரைண்டரில் தான் போட்டு ஆட்டணுங்களாம், கிரைண்டர் போட்டு கழுவணுமே அப்படிலாம்
நான்லாம் மிக்சியில் தான் இந்த கொஞ்சம் அளவு போட்டு அரைக்கிறதுனால ஏன்னா அரிசியை வந்து அரிசியில் வந்து உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சோம்னா மிக்சியில் அரைக்கையில் அது ஒழுங்காக வந்து அரைக்காது, சிக்கும். உளுந்தையும் வெந்தயத்தையும் தனியாக ஊற வச்சு அரைச்சோம்னா அரிசியை தனியாக அரைச்சி ஒன்றா கலக்கிக்கிட்டோம்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் போதும். மிக்சியில் அரைக்கையில் மட்டும் சொல்கிறேன், கிரைண்டர் அரைக்கையில் வந்து ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கோங்க. இது நிறையா மாவு அரைச்சி வச்சுக்கிட்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இது சட்னி அரைக்கிற மாதிரி அப்பப்போ நம்ம தேவைக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கிற வேண்டியதுதான். ஈஸி. நிறையா அப்படி போடணும்னு நினச்சிங்கன்னா கிரைண்டரில் போட்டு அரைங்க. இந்த அளவு இதோட இன்னொரு மடங்கு அளவு போட்டிங்கன்னா மிக்சியிலே அரைச்சிடலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்குருவோம். இது ரொம்ப ஆயில் தேவைப்படாது. பிள்ளைகளுக்கு நெய் பிடிக்குமே, நெய் ஊற்றிக்கிறங்க. நல்லது, உடம்புக்கு நல்லது. சின்ன பிள்ளைகளுக்கு நெய் ஊற்றி பணியாரம் செஞ்சு கொடுக்குறது. நல்லா வெந்தயம் மனம் கமகமன்னு இருக்கு. இதான் செட்டிநாட்டு குழி பணியாரம் அளவு. நாங்கள்லாம் சிவகங்கையில் இருக்கிறோம், சிவகங்கை மாவட்டம். அதனால் வந்து காரைக்குடி எங்களுக்கு பக்கம். அதனால் வந்து இது செட்டிநாட்டு குழிப்பணியாரம். இதுதான் கரெக்டான அளவு எங்களுக்கு தெரியும். இது வந்து எங்கள் அப்பத்தா எங்கள் அம்மா வழியாக வந்து சொல்லி கொடுத்தது தான் இப்போ நான் சொல்லி செய்கிறேன். பெரியவங்க தான், சின்னவங்க தான். பெரியவங்க சொல்லி கொடுக்குறது இன்றைக்குமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த அளவில் செஞ்சு பாருங்கள், சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கிற சின்ன சேனல் தான். உங்களை மாதிரி ஆதரவு அளிக்கணும் மக்கள் எல்லாரும். உங்கள் வீட்டு பிள்ளையாய் நினைத்து இளைய தலைமுறையினரை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. இந்த பதம் கரெக்டாக வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உறுதியாக எனக்கு சொல்லுங்கள். இது கண்டிப்பாக இது வரும், கரெக்டான பதம். இந்த முறையிலே நீங்கள் போடுங்க அரைக்கிறதுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கும். மெது பணியாரம், சோடா மாவு எதுவுமே நம்ம கலக்கணும். ரியல் பணியாரம், இதுதான் ரியல் பணியாரம். நான் வந்து எதுக்கு தோல் உளுந்து போடுறேன்னா அதான் ரொம்ப சத்து அப்படிங்கிறாங்க. அதனால என் அம்மா சொல்லி கொடுத்த இடுப்பு மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு இடுப்பு வலியெல்லாம் வரும். அதுக்காக சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இப்போவே சத்து சேர்க்கணுங்களா, அதுக்காகத்தான் இந்த இது. சிறு குழந்தைகளுக்கு பரிமாறுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்டி சுடுது. அளவை மட்டும் கூட்டி போட்டுறாதீங்க. இந்த பாருங்க எப்படி இருக்குங்க, புஷ் புஷ் புஷ், எவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப இதாக இருக்குது, நல்லா இருக்குது. அளவு மட்டும் ஊற்றிடாமல் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இனிப்பு குழி பணியாரம் செஞ்சு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ புது சேனலுக்கு. நன்றி, வணக்கம். பாசிட்டிவ் எனர்ஜி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். செட்டிநாட்டு குழிப்பணியாரம், இனிப்பு குழிப்பணியாரம். நன்றி, வணக்கம்.